நெறைய அம்மாக்களுக்கு காலையில எழுந்ததும் பெரிய டென்ஷனே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கட்டுறதுன்னு தாங்க. அத விட பெரிய டென்ஷன் ஈவினிங் வரும்போது டிஃபன் பாக்ஸ் அப்படியே வரும். இந்த காலிஃப்ளவர் சாதம் செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா டிஃபன் பாக்ஸ் காலியா தாங்க வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்ச காலிஃப்ளவர சேர்த்துக்கலாம். இப்போ இத லைட்டா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் சைஸ் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் சாதம் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.